ஹாய்! திருச்சியில இன்னைக்கு நடந்த ஒரு கல்யாணம். அப்பர் சேட்டுன்னு சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அரிஸ்டோ கல்யாண மண்டபத்துல இந்த கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா, ஒரு பக்கம் கரும்பு சாறு, ஒரு பக்கம் வெத்தல, ஒரு பக்கம் ஜாங்கிரி புளியறதுன்னு. அந்த இடமே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஜாங்கிரி புளியறத கூட நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தாங்களோ இல்லையோ, இதத்தான் எல்லாரும் பார்த்தாங்க. அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாங்க. பாருங்க. இது கூட பெங்களூர்லேருந்து இந்த வெத்தல வந்துருச்சுன்னாங்க. அவ்வளோ பெரிய வெத்தல. இது என்னென்னமோ தடவி குடுக்குறாங்க. ஆனா ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துச்சு. கரும்பு சாறு கடையில வாங்கி குடிச்சா கூட தண்ணி கலந்த மாரி இருக்கும். இது அவ்வளவு அருமையா இருந்துச்சுங்க. திக்கா அவ்வளவு அருமையா இருந்துச்சு. நானே அதில வாங்கி சாப்பிடுறதுக்கு முன்னாடியே போய் தாகத்துக்காக குடுத்தாங்க. நாங்க எங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே கரும்பு சாறு குடிச்சுட்டோம். கரும்பு சாறு குடிச்சிட்டு, அப்புறம் அலிப் டீ ஸ்டால்ன்னு சொல்லி, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, ம் எலுமிச்சை டீ, லெமன் டீன்னு என்னென்னமோ வச்சிருந்தாங்க விதவிதமா. என்ன வேணாலும் வாங்கி குடிச்சுக்கலாம். ஆனா, நாங்க அத முதல்லயே குடிக்கல. ஏன்னா, முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அப்புறம் தான் இதெல்லாம் வாங்கி குடிக்கலான்னு சொல்லி, பாருங்க பாப்கார்ன். என்ன வேணுமோ பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்டர்டெயின்மென்ட். நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. அங்க பாருங்க. நான் எல்லாமே பாப்கார்ன் வாங்குனா பாப்கார்ன். எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா அன்னைக்கு நாங்கலாம் என்டர்டெயின்மென்ட் பண்ணுனோம். எவ்வளவு கூட்டம் பாருங்க. அவ்வளோ பேரும் இந்த கரும்பு சாறு, இந்த மாரி இது தான் அவ்வளோ பேரும் வெளியில இந்த கூட்டம் தான் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இவங்கள பத்தி சொல்லணும். இவங்க தான் அவங்க ஃப்ரெண்டு, பொண்ணோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. பத்திரிக்கை வைக்கிறதுலேருந்து ஆல் இன் ஆல். ஃபுல்லா இவங்க தான் கூடவே இருந்து ஒத்துழைச்சாங்க. வர்றவங்கள வாங்கன்னு கேட்கறது, வரவேற்புல நின்னு இவங்க தான். அதாவது கோரிமேட்ல ஏதாவது ஒண்ணுன்னா, இந்த மாரி மோர் பந்தல் இதெல்லாம் வைக்கிறது அவங்க தான். நாங்க ஒரு வழியா அதெல்லாம் முடிச்சுட்டு, ஃப்ரெண்டோடலாம் பேசிட்டு, பொண்ணு இருக்கிற அதாவது லேடீஸ் எல்லாம் தனியா இருக்காங்க. பொண்ணு இருக்கிற மண்டபத்துக்கு வந்தோம். அங்க கையெழுத்து போட்டு, அவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் சாப்பாடு தானே! எல்லாரும் எதிர்பார்த்து போறது இதானே! அப்புறம் பிரியாணி. பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. சிக்கன் மஞ்சூரியன் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாருமே. எல்லாருமே சாப்பாடெல்லாம் ஒரு பிடி பிடிச்சுட்டு, அப்புறம் சரி பொண்ணு இருக்கிற பக்கம் வந்தோம். பொண்ணுகிட்ட வந்து நாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். பொண்ணுகிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வெளிய வந்தோம். இங்க ஜாங்கிரி புழிஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஜாங்கிரியையும் வாங்கி எல்லாரும் வாங்கி சாப்ட்டுட்டு, எல்லாமே சுட சுட குடுத்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் கசாடா அது வெட்டி வெட்டி, அது ஸ்லைஸ் ஸ்லைஸா குடுத்து, பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. இத நான் ஏன் இவ்வளவு நான் பெருமையா சொல்றேன்னா, இந்த கல்யாண வீட்ல மொய் வாங்காமலே கல்யாணம் நடத்துனாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அதுலயும் அவங்க எவ்வளோ ஒரு பெருந்தன்மையா இருந்தா அந்த மொய் கூட வேண்டான்னு, பாருங்க இந்த இது குழந்தைகள் விளையாடுறதுக்காக, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே கையில குடுக்குறது, எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்துட்டாங்க. கல்யாணத்துல நெறைய பேர பார்த்து, ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையையும் வீடியோ எடுத்துட்டு வெளியில வந்தோம். காலண்டர் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலண்டரையும் வாங்கிக்கிட்டு, சந்தோஷமா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு, நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.